வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸ்ரீராம் ஜோதிடாலயம் வழங்கக்கூடிய குருபெயர்ச்சி பலன்கள் 2024-25. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1 தேதி அன்று மேச ராசியிலே இதுவரைக்கும் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு செல்கிறார். இது சமயம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான அந்த பலாபலன்களிலே மாற்றம் உண்டாகிறது, அந்த பலாபலன்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோல சுருக்கமாகவும் பவர்ஃபுல்லாகவும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இறுதியிலே ஒரு பரிகாரம் கூறப்படும். அந்த வாழ்வியல் பரிகாரங்களை கைக்கொண்டு உங்களுடைய புண்ணிய கர்மாவை கூட்டிக் கொள்வதன் மூலமாக இந்த குருபெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான மேன்மையை தருகின்ற குருபெயர்ச்சியாக மாற்றிக்கொண்டு விட முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப குருபெயர்ச்சி பலன்களுக்கு உள்ளே போகலாம். மேசராசி நேயர்களை, இதுவரைக்கும் உங்களுடைய ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் இங்க அங்கிருந்து கிளம்பிட்டார் அப்படிங்கிறதுனாலே சப்பா அப்படிங்கிற அளவிற்கே உங்களுக்கு ஒரு மேன்மைதான் உண்டாகும். சோர்வு களைப்பு நீங்கும், நோயிலிருந்து விடுபடுவீர்கள். மேலும் கடன் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் சரி, அதிலே இருந்தும் வெளிவரலாம். அதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு உள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே மாதிரி சரியான வேலை கிடைக்கலையே, எங்க போனாலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறதே என்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். ஒரு சில விஷயங்களை வம்பு வழக்குகள் மூலமாக சாதித்துக் கொள்ள நேரிடும். வழக்குகள் சாதகமாகும். குரு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் அயல்நாடு செல்வீர்கள். சிலருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும். அதனால வெளிநாட்டு வேலைகள்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்க எக்காரணம் கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிவட்டாரத்திலே உங்களுடைய மதிப்பு உயரும். உறவினர்கள், நண்பர்கள் இவர்களெல்லாம் உங்களுடைய அந்தஸ்து கூடும். குடும்பத்திலே உங்களுடைய அந்த ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்களுடைய வகையிலும் ஆதாயம் உண்டாகும். இங்க நமக்கு ஒரு சில நெகட்டிவ் மாதிரி தெரியுது பாருங்க. வழக்குகள் உண்டாகும். வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு வேலை கிடைக்கும். அந்த வேலை நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வழக்குகள் நமக்கே சாதகமாக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும்போது பரிகாரமாக படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவுங்கள். வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் தரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சுபிச்சம் உண்டாகும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். உணவாகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது மிகவும் முக்கியம். அடுத்தது வாழ்க்கை துணையுடன் சாதாரண ஒரு விஷயம், கணவன் மனைவியுடன், மனைவி கணவனுடன் சாதாரண விஷயத்தை எடுத்துக்கொண்டு பெரிதாக பேசாதீர்கள். அதே மாதிரி தனது வாழ்க்கை துணையை சந்தேக பார்வையோடு பார்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். அதனால எப்பவும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் அறிமுகமாவார்கள். அதனால அரசியல்வாதிகளுக்கு நன்மை உண்டாகும். அரசியல்ல கால் பதிக்க வேண்டும் என்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு. அரசியல் செல்வாக்கு கூடும். 5ஆம் இடத்தை, ரிஷபத்திற்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியமின்றி தவித்துக் கொண்டிருந்த நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி
உயர்கல்வி பிஹெச்டி மாதிரி ரேஞ்சுக்கு உயர்கல்வியிலே முதுகலைக்கும் மேலே டாக்டரேட் மாதிரியான அந்த பட்டப்படிப்புகள் இதெல்லாம் வச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு அதை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குரு 7ஆம் வீட்டை பார்க்கிறது. வாழ்க்கை துணைவர் மூலயமாக கொஞ்சம் அவர் கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்க. வாழ்க்கை துணைவர் ஆணானாலும் பெண்ணானாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் பிஸி ஆயிடுவாங்க. உத்தியோக விஷயமாகவோ அல்லது வியாபார விஷயமாகவோ ஏதோ ஒரு விஷயமாகவோ அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அதனால உங்களுக்குள் சிறு சிறு பிரிவுகள் ஏற்படும். இது நன்மைக்கே. இல்லாட்டி மேல நாம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, சாதாரண விஷயத்தை கூட பெருசா பேசி வீணா கஷ்டப்படுறது, அது மாதிரி வந்துடலாம். அப்ப சிறு சிறு பிரிவுகள் உண்டாவதை பரிகாரமாக பாருங்கள். குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறது. அதனால பணப்புழக்கம் உண்டு. புண்ணிய நதிகளிலே நீராடுதல், தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி கடல்ல குளிக்கிறது, இது மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேடி வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறது அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் நம்ம பணம் வெளியே போச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வேண்டாம். இப்ப இதற்கான பரிகாரமாக பார்வையற்ற நபர்களுக்கு உதவுங்கள். பார்வையற்ற நபர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களை நீங்கள் உதவினால் வீட்டில் நல்லது நடக்கும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசியை பொறுத்த மட்டில் 11ல இருந்த அந்த குரு பகவான் 12க்குள்ள வர்றாங்க. அப்ப இத்தனை நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு சில நன்மைகள் அப்படியே மாறுற மாதிரி போகும். அதையும் பாசிட்டிவ் ஆக்குறது எப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த ஒட்டுமொத்தமான இந்த குரு பயிற்சி பலனே. நாம வர்ற குரு பயிற்சி எப்படி பாசிட்டிவ் ஆக்கி கொள்வது அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். மிரட்டுவதற்காக அல்ல. மிரட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நிறைய உனக்கு அதாயிடுதாடோ ஐயோ போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் மீண்டு உங்களை கொண்டு வருவதற்கு தான் இந்த பலன். அப்ப நம்முடைய செலவுகள் கூடிக்கொண்டே போகும். திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போய் முடியும். அப்படிங்கிறதுனால அவசரமா ஒரு விஷயத்தை முடியணும்னு நினைக்க கூடாது. அப்ப செலவுகள் கூடிக்கொண்டே போகும். அப்படிங்கிறதுனாலே ரொம்ப அக்யூரேட்டா கணக்கு போட்டு தான் நம்ம செலவு பண்ணணும். முக்கியமா பாத்தீங்கன்னா உறவினர்களுடைய திருமணமாகட்டும், சீமந்தமாகட்டும், கிரகப்பிரவேசமாகட்டும், இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய செலவுகள் அதுல பண்ற மாதிரி இருந்தா பண்ணிடுங்க. குரு 4ஆம் வீட்டை பார்க்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். மாணவர்கள் அந்த கல்வியில அரியர்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தாலும் கூட அதெல்லாம் முடிச்சிருவாங்க. இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மிதுனராசி மாணவர்கள் கொஞ்சம் அதிக மார்க் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது மாதிரியான விஷயங்களும் நமக்கு நடக்கும். குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் ஏற்கனவே நோய் அதிகமாக இருந்த நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு நோய் குறையும். நீண்ட காலமாக இழுத்து கொண்டிருக்கின்ற அந்த வழக்கு ஏன் இழுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வக்கீலை மாத்தினாலும் சரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். குரு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறது. அதனாலதான் திடீர் முன்னேற்றம் வெற்றி அப்படின்னு நம்ம சொன்னோம். 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதனாலே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருதல், உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு உங்களோட பிள்ளைகள் 5ஆம் இடத்திற்கு 4 இல்லையா, அதனால உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள். சிலர் இருக்கும் ஊரிலிருந்து அந்த மாநிலத்தில் இருந்து வேறு ஊருக்கோ வேறு மாநிலத்திற்கோ செல்ல வேண்டிய அமைப்பு உண்டாகும். ஏற்கனவே வேற மாநிலத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அமைப்பு உண்டாகும். இவங்களுக்கான பரிகாரம் கட்டிட தொழிலாளிகளுக்கு உதவுதல். கட்டிட தொழிலாளிகளுக்கு உதவ வேண்டும். அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா வீடெல்லாம் கட்டுறீங்க இல்லையா, ரொம்ப ஓராட்டம் கட்டாம அவங்களுக்கு டீ காஃபி பலகாரம் இதெல்லாம் சரியான நேரத்திலே ஏற்பாடு பண்ணி அன்பாக அனுசரணையாக பேசினாலே உங்களுடைய அதிர்ஷ்டம் பெருகும். அடுத்தது கடகம்.
ஆழ்மனதிலே இருக்கும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கிச்சுன்னு சொன்னோம்னா, அந்த ஈகோ பிரச்சனையினால பிரிந்திருந்த கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வீர்கள், நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது புத்திரபாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கடகராசிக்காரர்கள் நெடுநாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த வீடு மனை வாங்குவது, வீடு கட்டுறது, இது மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு பலிதமாகிறதுக்கு வாய்ப்புண்டு. இல்ல புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அங்கிருந்து எந்த பதிலும் வரல, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல பதில் வரும். வெளிநாட்டிலே கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இத்தனை நாள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே வழியினா வந்துட்டு பேசுவாங்க. உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதுதான் மேட்ரு. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட்ல இந்த ஆண்டு சம்பாதனை இருக்கும். அதுக்காக கண்மூடித்தனமாக இறங்கி லாஸ் ஆயிடாதீங்க. அதுல அனுபவம் இருப்பவர்களுக்குத்தான் இந்த விஷயம். மற்ற நபர்கள் ஷேர் மார்க்கெட்ல விவரம் தெரிந்த நபர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்க போகலாம். புது தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகிறது. இத்தனை வருடமாக உங்களிடம் இருந்து வெளிப்படாமல் உள்ளேயே இருந்த அந்த கற்பனை திறன், கலைத்திறன், இதையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலயமாக நன்மையை பெறுகின்ற வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும். இதற்கு ஒரு என்ன சொல்லலாம், இதை கட்டியம் கூறுவதற்கான பரிகாரம், பழைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க உதவுங்கள். பழைய பள்ளிக்கூடங்கள்ல ஒரு செவுறு போயிடுச்சா, ஓடு போயிடுச்சா, காரை ஊந்துட்டு இருக்கா, அதை பண்ணுங்க. ஒரு ஃபேன் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் தட்டு வாங்கி கொடுங்க. இது மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு, மாணவர்களுக்கல்ல பள்ளிக்கூடத்திற்கு, சரிங்களா, அதற்கான அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வெற்றி தொடரும். அடுத்தது சிம்மம். ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஐயோ இத்தனை நாளா கட்டி காப்பாத்திட்டு இருந்த கௌரவத்தை எல்லாம் விட்டுருமோ அப்படின்ட்டு கவலைகள் வரும் போகும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் கொண்டதுதான் வாழ்க்கை. இப்ப நம்ம எப்படி சமாளிக்கலாம்? இந்த 10ல இருக்கக்கூடிய அந்த குருவை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஜாமீன் கையொப்பம் இட வேண்டாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க நீங்க ஜாமீன் கையொப்பம் இட வேண்டாம். இடைத்தரகர்களை நம்பி அவர்கள் பின்னாடி போய் ஏமாந்து போகாம, இடைத்தரகர்கள்லாம் வேண்டாம், நான் நேரா போய் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க போறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணைவருடனும் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். நீங்க அதை பெருசுபடுத்த வேண்டாம். வாழ்க்கை துணை அப்படித்தான் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் பெரிதுபடுத்தி கொள்ள இருந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுடைய மகன் மகள்களின் பிள்ளைகளின் உயர்வுக்காக அதிகம் யோசிப்பீர்கள், அதிகம் அலைவீர்கள். ஒரு குழந்தை, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும், பையனுக்கு காலேஜில் சேர்க்கணும், தொழில் அமைத்து கொடுக்கணும், என்னென்னதான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகளிடமிருந்தோ உங்களுடைய உறவுகளிடமிருந்தோ உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. நீங்கள் சாதாரணமாக யதார்த்தமாக பேசிய அந்த பேச்சை அவர்கள் எல்லாருமே தவறாக புரிந்து கொள்வார்கள், மனைவி உட்பட. அதனால கொஞ்சம் பேச்சுக்களை கொஞ்சம் பொறுமையாக பேசுவது நல்லது. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பணவரவு குறையாது. பணவரவு குறையாது. வறுமை வந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனா பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை பணம் வந்தாலும் அதையும் மீறி செலவாகி கொண்டிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தாயாருடைய உடல்நிலை இத்தனை நாள், ஒரு வருஷமா கஷ்டத்துல இருந்திருந்தாலும் கூட இப்ப சீராகும். புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். பழைய வாகனத்தை விட்டுட்டு புது வாகனம் எடுப்பீங்க. வீடு மாறுவீர்கள். இந்த குரு பயிற்சி வீடு மாற்றத்திற்கு வழிகாட்டும். குரு 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்ப பழைய கடனை பைசல் செய்து புதிய கடனை உண்டாக்கி கொடுக்கும். இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் அந்த குரு பகவான் செய்வார்.
இதை தவிர்க்க நமக்கு பாசிட்டிவாக இந்த பலன்களை உண்டாக்கி கொள்ள பரிகாரம், வாய் பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள், அவர்களுக்கெல்லாம் உதவுங்கள். வாய்ப்பு கிடைக்குங்க. இறைவன் நமக்கு இது மாதிரியான நபர்களை நமக்கு அருகிலே அனுப்பி தருவான். அவர்களுக்கு உதவக்கூடிய அளவிலே ஏதாவது ஒரு சேவையை செய்வதற்கு ஒரு அனுமதியை தருவான். நாம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடிதான். விழிப்புணர்வோடு இருங்க. வாய் பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் உடனடியாக நீங்கள் செய்து விடுங்கள். நீங்களாகவே அது மாதிரியான இடங்களுக்கு போய் பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்லை. அடுத்தது கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, குரு உங்களுக்கு 9ஆம் இடத்திலே வரப்போகிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு வாழ்க்கையிலே பல திருப்பங்களையும் யோகங்களையும் அடுத்தடுத்து நடக்க வைக்கும். ஈகோ காரணமாக அந்த சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்கல்ல, உறவினர்கள், அவர்களோட சூழ்ச்சியினாலே பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். கடந்த ஓராண்டாக கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் குறைவதற்கு உங்களுடைய ஈகோவோ உறவினர்களோ காரணமாக இருப்பார்கள். அது இப்பொழுது மாறிவிட்டது. அதே மாதிரி வேலைக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலே இருந்து நல்ல வேலைக்கான ஆஃபர்ஸ் வரும். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு. அதனால நோய் விலகும், கௌரவம் உண்டாகும், உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு போகும், உங்களுடைய அழகு மேம்படும், ஆரோக்கியம் கூடும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். முக்கியமா இந்த பழைய நகையெல்லாம் மாத்தி புது புது டிசைன்ல நகை வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். போய் வாங்கிருங்க. சகோதர வகையிலே பாசம் அதிகரிக்கும். பல மக்களுடைய உதவி, நெருக்கம் இதெல்லாம் உண்டாகும். குரு 5ஆம் வீட்டையும் பார்க்கறாங்க. அதனால மனதில் நினைத்ததை எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற அளவிலே சூழ்நிலைகள் மாறும். அதனாலே நிம்மதி உண்டாகும். நல்ல ஆழ்ந்த உறக்கம் உண்டாகுங்க. உங்களுடைய செல்வாக்கு கூடும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி கன்னிக்கு நிச்சயமாக திண்ணமாக ஒரு நல்ல குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். இதை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள மூட்டை தூக்கும் தொழிலாளிகளுக்கு உதவ வேண்டும். மூட்டை தூக்கும் தொழிலாளிகளுக்கு உதவினால் உங்களுக்கு எதிலும் வெற்றி கிட்டும். அடுத்தது துலாம். தள்ளிப்போன வெளியூர் பயணங்கள் கூடி வரும். இத்தனை நாள் வெளியூர்ல போய் சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரர்கள், உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கூடி வரும். வேற்று மொழியில் பேசுபவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். பாஷை தெரியலையே அப்படின்ட்டு நீங்க சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. கணவன் மனைவிக்கு உள்ளே ஆரோக்கியமான விவாதம் வரும். அந்த ஆரோக்கியமான விவாதத்தை ஆரோக்கியமாகவே கொண்டு போவதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. உத்தியோகத்தில் இடமாற்றம், வேலை சுமை இதெல்லாம் இருக்கும். இது நன்மைக்கு தான், உங்களுடைய வருமானத்திற்கு இதுதான் வேண்டும். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க ஒரு ஆபரணங்களை, முக்கியமா தங்கத்தை இரவல் தர வேண்டாம். நீங்களோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ ஆபரணங்களை இரவல் வாங்க வேண்டாம். ஓசுல வாங்கி போட்டுட்டு போனீங்கன்னா வர்றதுக்குள்ளார தொலைஞ்சு போச்சுன்னா போச்சு. ஆனா அடுத்தவங்கிறது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுல கூட வீட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து விட்டுத்தான் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். சும்மா வீட்டை திறந்து போட்டு போயிடுறது, அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை தான். குரு 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை நாள் உங்களுடைய பேச்சு எப்படியோ இந்த ஆண்டு உங்களுடைய பேச்சு யதார்த்தமாக ஒரு பேச்சு வரும். எல்லாரையும் கவரக்கூடிய அளவிலே அது இருக்கும். குரு 4ஆம் வீட்டை பார்ப்பது புது வீட்டிற்கு குடிபுகுவதற்கான, வீடு மாறுதலுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும். குரு 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால நல்லா தூங்குவீங்க. வெளியூர் பயணம் எல்லாம் வரும். அது குருதா அப்படிங்கிறதுனாலே புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் இதெல்லாம் வரும். உங்களுடைய மகளுக்கு நல்ல வரணமையும், மகன் இத்தனை நாள்
யார் சொல்லுக்கும் கட்டுப்படாம அங்க அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தா அப்படியா, அந்த அலட்சியமான ஒரு மனோநிலையில இருந்த மகன் நல்ல மனநிலைக்கு மாறுவதற்கான அந்த சூழ்நிலைகள் கனிந்து வரும். இதையெல்லாம் நாம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வதற்கு பரிகாரமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவினால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய தடைகள் உடைபடும். சிறப்பு. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. அதனால கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். விபத்துக்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள், கடன்கள், நோய்கள் அப்படின்ற இருந்த அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்காக திட்டமிடுவீர்கள். அதுக்கான ஒரு சூழ்நிலைய உங்கள் உறவினர்கள் எல்லாம் கொடுப்பார்கள். இத்தனை நாட்களாக எதிர்த்து கொண்டிருந்த உறவினர்கள், சுற்றி இருந்தக்கூடிய நபர்கள் இப்ப வளைந்து கொடுத்து பேசுவார்கள். உங்களுடைய வருமானம் உயரும், வசதிகள் கூடும், வீடு மனையெல்லாம் வாங்குவீங்க, இருக்கிற வாகனத்தை மாற்றுவீங்க, புது வாகனத்தையும் வாங்குவீர்கள். நிறைய நாட்களாக திருமணமாகாமல் இருந்த நபர்களுக்கு தள்ளிப்போன அந்த திருமணம் முடியும். என்ன காரணம்ட்டே தெரியாம திருமணம் தள்ளி போகுதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தள்ளி போன நபர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு 3ஆம் வீட்டை பார்க்கிறாங்க. இதனால தன்னிச்சையாக யாரிடமும் கேட்காமல் நீங்களே ஒரு முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுத்த அந்த முடிவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஆதரவு கொடுக்கும். தொழில் விஷயத்திலே நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அதுக்காக எல்லாருக்கும் எதிரான முடிவுகள் எடுத்து விடாதீர்கள். விருச்சிகத்திற்கு அடுத்தவர்களுடைய மனதை பற்றி நினைக்காமல் எதிராக செயல்படக்கூடிய அந்த குணாதிசயம் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கும் போது ஜாக்கிரதையாக எடுப்பது நல்லது. இப்ப டைம் நல்லா இருக்கிறதுனால எல்லாம் அமைதியா இருந்தாலும் பின்னாடி என்னைக்காசி பிரச்சனை வந்துடும். குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பிரபல யோகம் உண்டு. பிரபலமான நபர்கள் எல்லாம் உங்களை சந்திப்பார்கள். அதே மாதிரி 11 அப்படிங்கிறது காணாமல் போனதை கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப காணாமல் போன ஏதாவது ஒரு ஆவணம், ஒரு ரெக்கார்டு, தேடிட்டு இருந்த ஒரு புத்தகமா இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், கிடைக்கும். குரு ராசியை பார்க்கிறார். அப்ப எங்கும் எதிலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். கோயில்களிலே திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். கும்பாபிஷேகத்தையும் முன்னின்று நடத்துவீர்கள். மங்களகரமான பல விஷயங்களில் உங்கள் உறவுகள் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை முன்ன வச்சுதான் அவங்க அந்த விசேஷத்தை நடத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கௌரவம் உண்டாகும். இதை மேம்படுத்தி கொள்ள பரிகாரமாக செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு உதவலாம். செருப்பு தைக்கும் தொழிலாளி, அந்த ஷூக்கு பாலிஷ் போடக்கூடிய அந்த நபர்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவலாம். அடுத்தது தனுசு. தனுசு பொறுத்தமட்டில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்களோ அதே அளவிற்கு மற்றவர்களின் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. ரொம்ப முக்கியம். தேவையில்லாம யாருடைய விஷயத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க. உங்களுடைய செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். உறவினர்கள் வீட்டு திருமணம், கிரகப்பிரவேசம், இதெல்லாம் நீங்க உங்க பணத்தை செலவு பண்ண வேண்டி வரலாம். பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுல உண்மை இருக்குதுன்னு சொன்னோம்னா தெரிஞ்சிருங்க, வருத்தப்படாதீர்கள். நீங்கள் தவறு செய்ததாக சிலர் உங்கள் மீது வீண்பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதன் மீது நீங்கள் விவாதம் செய்யாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை யோசிக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட, உங்க குழந்தைங்க கிட்ட கோபத்தை காட்ட வேண்டாம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களை
நல்வழிப்படுத்துவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. சரிங்களா? குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வங்கியிலே கடன் உதவி கிடைக்கும். அதை செலவு பண்ணிடுவீங்க. உங்க செலவுக்காக ஒரு கடன் உதவி கிடைக்கும். குரு 2ஆம் வீடை பார்ப்பதனாலே பண வரவு உண்டு. பண வரவு வருது அப்படின்னு சொன்னா உடனடியா வந்துருமா? 6ல இருக்கிற குரு உடனே கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். வருமா வராதா வருமா வராதா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்துட்டு கடைசி நேரத்துல எப்படியோ பணம் கைக்கு வந்து உசப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இழுத்தடித்து கொண்டு வந்து சேரும். குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேறு வேறு வேலைகளுக்கு மாற வேண்டி வரும். ஒரு தொழில் பண்ண முடியாது. புது வேலை கிடைக்கும். அதுதான் பாசிட்டிவ். ஒரு வேலை கிடைச்சுன்னா இதுக்கு பரிகாரமா பாருங்களேன். ஒரு வேலையில இருக்கீங்க, இன்னொரு வேலை கிடைக்குது, ஒரு 10 ரூபா சம்பளம் ஜாஸ்தின்னா உடனே போயிடுங்க. புது வேலை கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த செக் எழுதி கொடுக்கும்போது அடுத்தவர்களுக்கு ஜாமீன் தரும் பொழுது நன்றாக யோசித்து தருவது நல்லது. உங்ககிட்ட செக்குக்கு உண்டான அந்த அமௌண்ட் இல்லாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முன்தேதியிட்ட செக்கு கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுங்கள். முன்தேதியிட்ட செக்கு கொடுத்த உடனேயே உங்களுக்கு இரக்கம் உண்டாகிவிடலாம். அதன் மூலமாக வறுமை உண்டாகிவிடலாம். பேங்க்ல பேலன்ஸ் இல்லாம போயிடலாம். அதனாலே வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரலாம். பணம் சார்ந்த வழக்குகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பரிகாரமாக நலிவடைந்த விவசாயிகளுக்கு உதவலாம். ஏழை விவசாயிகளுக்கு உதவலாம். உங்கள் வாசலுக்கு வெற்றிகள் தேடி வரும். சிறப்பு. அடுத்தது மகரம். மகரத்தை பொறுத்தமட்டில் தடைகளும் தடுமாற்றங்களும் நீங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். அறகுறையா இருந்த அத்தனை விஷயங்களுமே முழுமையடையும். அறகுறையா நின்ன வீடாகட்டும், அறகுறையா படிச்ச படிப்பாகட்டும், அறகுறையா நாம ஒரு ஆசைப்பட்ட பொருட்களை பாதி மட்டும் டியூ கட்டி மிச்சத்தை கட்ட முடியாம போனதாகட்டும், எல்லாமே உங்கள் ரசனைக்கு ஏற்ப மீண்டும் ஆரம்பித்து விடும். அக்கம் பக்க வீட்டாருடன் இருந்த சச்சரவும் நீங்கும். உங்க பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்து உங்களை எதிர்த்து கொண்டிருந்த அந்த போக்கும் மாறும். உங்கள் ஆலோசனையை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். குரு லக்னத்தை பார்க்கிறார். நோய் விலகும், இளமை கூடும், அழகா இருப்பீங்க, தேஜஸ் உண்டாகும். குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஆட்டையை போட்ட நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஏமாத்திட்டு ஓடி போனவர்கள், ஜாமீன் போட்ட உடனே ஏமாத்தின நபர்கள், அவர்கள் எல்லாமே தன்னுடைய தவறை உணர்ந்து பணத்தை திருப்பி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களை ஏமாத்தின நபர்களை போயிட்டு நீங்க உங்க முகத்தை அவங்களுக்கு காட்டி, ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க, என்னால முடியல, நீங்க பணத்தை திருப்பி கொடுத்தா நல்லா இருக்குமே, என்னுடைய வாழ்க்கைக்கு உதவும், தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி போய் பேசுங்க, கொடுத்துருவாங்க. தந்தை வழியிலே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். தந்தை வழி சொத்துக்களும் சேரும். குரு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள், அவங்களை கூட்டிட்டு போங்க. ஷேர் மார்க்கெட் மூலயமாக பணம் வரலாம். அனுபவம் இருப்பவர்கள் பயங்கரமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நாத்தனாரு, மச்சினரு, அவர்களெல்லாம் மதிப்பார்கள். மாமனார் மாமியார் கூட உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்வார்கள். பெண்களுக்கு தன்னுடைய மாமனாரும் தன்னுடைய மாமியாரும் தன்னுடைய முடிவை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். இப்ப பெண்களே இதை கவனியுங்கள். மகர பெண்கள் இதை மேம்படுத்திக் கொள்ள பழைய கோயிலை புதுப்பிக்க உதவுங்கள். பழைய கோயிலை புதுப்பிக்க எத்தனையோ இடத்துல அந்த கோயில்கள்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பலாலயம் பண்ணிட்டு திரும்ப வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்க உங்களால முடிஞ்ச விஷயங்கள், ஒரு கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெயிண்ட் 1 லிட்டர் வாங்கி கொடுத்தாலும் உதவிதான். ஏதாவது ஒரு உதவி, உங்களால் ஆன உதவியை செய்யுங்கள். நினைத்தது நடக்க பழைய கோயிலை புதுப்பிக்க வேண்டும். அடுத்தது கும்பம். கும்ப ராசியைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு இடைவெளி ஏற்படுத்த சிலர் முயல்வார்கள். இந்த வருஷம் தயக்கம், தடுமாற்றம், தாழ்வு மனப்பான்மை இருந்த உங்களுக்கு இந்த ஆண்டு அதெல்லாம் போகும்.
அதனால இந்த தயக்கம் தடுமாற்றம் போகுங்கிறதுனால உங்களுக்குள், அதாவது தம்பதிகளுக்குள் இடைவெளி ஏற்படுத்த சிலர் முயல்கிறார்கள் அல்லவா, அதை நீங்கள் முறியடித்து விடலாம். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களை பொறுத்த மட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் ரூல்ஸ் ரெகுலேஷனை இந்த ஆண்டு பயன்படுத்தி ஆக வேண்டும். முக்கியமா 4ஆம் இடம். ஒரு வீடு கட்டணுமா, அனுமதி பெறாமல், அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறாமல், அந்த வரைபடத்தை எல்லாம் அங்கீகாரம் பெறாமல் வீடு கட்ட தொடங்க வேண்டாம். அடுத்தவரோட வண்டி வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம். அடுத்தவர்களுடைய சொத்தை நீங்கள் போய் அடமானம் வைக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு எதிராக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாகனங்கள் அடிக்கடி செலவு வைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் உணவுக்கான இடமும் தான். சரியான நேரத்திலே சாப்பிட முடியாமல் போகும். தாயாரும் அதுவேதான். தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது உண்டாகுதுன்னு வைங்களேன், உண்டாகிச்சுன்னு சொன்னோம்னா அந்த பிரச்சனைக்குள்ளார போய் உங்களுடைய மைண்டை போட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதை அப்படியே லூஸ்ல விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். அதான் சிறப்பு. குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனாலே வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைக்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள், அவர்கள் மூலயமாக ஆதாயம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட் மூலயமாக திடீர் பணம் வரும், எதிர்பாராத பணம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சொத்துக்கள், பினாமி போயிட்டு சொத்துக்கள், ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் மூலயமாக வந்த சொத்துக்கள், இதெல்லாம் வரும். குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். நீங்க விண்ணப்பிச்சு ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த வேலைக்கான அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். குரு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஒரு புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். காசி, ராமேஸ்வரம், அயோத்தியா, இது மாதிரியான இடங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம், சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உதவுங்கள். சாலையோரம் குடியிருக்கும் மக்களுக்கு நீங்கள் உதவினால் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும். அடுத்தது மீனம். மீனராசிக்காரர்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு, பணவரவு தொடரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவீர்கள். சிறப்பு. மறைந்து கிடந்த திறமைகள், உங்களுடைய மறைந்து கிடந்த அந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போகும். அப்ப வெளிநாடு போறதுக்காக இருந்து அந்த விசா கிடைக்கும், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். அப்ப கணவன் மனைவியா இல்லாத நபர்களுக்கு கணவன் மனைவி ஒரு தள்ளிப்போன அந்த திருமணம் நல்ல விதத்திலே முடியும். இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எந்த விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். திட்டமிடாமல் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா அலைச்சல் உண்டாகும், பெரிய அலைச்சல். ஒரு சின்ன சின்ன வேலையை கூட முடிக்காமல் போராட நேரிடும். திட்டமிடலைன்னா சின்ன சின்ன வேலையை கூட பண்ண முடியாது. எப்படி வெளிய வேலையை பண்ணுவீங்க? அப்ப ஃபர்ஸ்ட்லயே ஸ்கெட்ச் போட்டு அது மேலதான் நீங்க பண்ணும், எந்த விஷயமா இருந்தாலும். குரு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணைவர், துணைவி உங்களுடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்வார், பாசத்தோடு பழகுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. நம்முடைய பணத்தை வேஸ்டா வெளியே கொடுக்காம சேமிப்பு, பேங்க்ல போடுறேன், ஏதாச்சும் ஒரு சீட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் போகும். குரு லாப வீடான 11ஐ பார்க்கிறார். அதனால வெற்றியாளராக சமூகத்தில் இருப்பீர்கள். சமூகத்திலே உங்களுடைய மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து கூடும். உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும்போது புதிதாக முதலீடு செய்து புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் தான் இது. இப்ப 3லே குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நம்ம சரியா திட்டமிட்டு நீங்க உங்களுடைய செயல்களை எல்லாம் செய்தீர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்துடலாம். உங்களுக்கான பரிகாரம், அனாதை ஆசிரமங்களுக்கு உதவுதல். அனாதை ஆசிரமங்களுக்கு உதவும் போது நீங்கள் தொட்ட அனைத்து செயல்களும் வெற்றியாக ஆகும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் தரலாம். நண்பர்களே, அற்புதமான உங்களுடைய இந்த நேரத்தை ஸ்ரீராம் ஜோதிடாலயம் யூடியூப் தொலைக்காட்சி வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நண்பர்களே.